ஐயோ என்னாச்சு? நேராக தான் வருவியா? ஐயோ அப்படிங்களா, 2 சைடு அங்கே ஏதோ ஒரு விலங்கு இருக்குது கைஸ், தெரியுங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செண்பகத்தோப்பு டேமுக்கு தாங்க கைஸ் போகிறோம். என்னடா திடீர்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை கைஸ், மாட்டு பொங்கல் லீவுன்றதுனால நான் ஊரில் இருந்து வந்திருந்தேன். ஸோ அப்படியே இங்கே எங்கன்னா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தாங்க கைஸ் நானும் ஃப்ரெண்டு யுவராஜ், ஸோ இவனும் நானும் சேர்ந்து தான் கிளம்புறோம். பொங்கல் லீவுக்கோசம் ஊருக்கு வந்திருந்தான். ஸோ அதனால தான் இவனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கூட பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ அவரையும் நான் கூப்பிட்டுக்கிட்டு 4 பேராக சேர்ந்து செண்பகத்தோப்பு டேமுக்கு போகிறோம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு போகிற வழியை காட்டுறேன், வாங்க போகலாம். பார்த்தீங்களா கைஸ், படவேட்டுக்கு போகிற ரூட்டு எப்படி இருக்குன்னு? நல்லா ஒரு வயல்வெளி, சுற்றி வயல்வெளி, மலைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, ரோடே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ நம்ம இதுவே காலையில் டைம் இல்லை ஈவினிங் டைம் இந்த ரூட்லலாம் வந்தோன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ மதியான டைமுன்றதுனால வெயில் தான் அடிக்குது. இங்கே பார்த்தீங்களா வாழைத்தோப்பு இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடியே மலைங்க. இந்த ரூட்டுனாலே மலை தாங்க, படவேட்டு ரூட்டுனாலே நிறைய மலைங்களை பார்க்கலாம். உங்களுக்கு போகிற வழியெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். இங்கே யாராய்மா காவல் காக்கிறாங்க, ரோட்டுக்கு காவல் காக்கிறேன்னா வீட்டுக்கு காவல் காக்கிறான்னா தெரியல. ஸோ நம்ம போயிட்டு இன்னும் நல்லா சூப்பரான பிளேசஸ் இருந்தால் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய மலை பாருங்கள், நல்ல கிளியர் வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மலை இருக்குது கைஸ் இந்த ரூட்டு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம அந்த மலையையும் பார்க்க போகிறோம். மலைக்கு மேலே தான் கைஸ் இந்த செண்பகத்தோப்பு டேமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லலையே. மலைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இந்த செண்பகத்தோப்புக்கு பக்கத்தில் மலை இருக்குது. ஸோ சென்டரில் டேம் இருக்குது கைஸ். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 4 கிலோமீட்டர் கைஸ் படவேட்டுக்கு இங்கேருந்து கரெக்டாக நம்ம போயிடலாம். அப்படியே பொறுமையாக தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ் ரூட்டே எப்படி இருக்குன்னு? 2 பக்கமும் புளிய மரம் தான் கைஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு வியூவே. ஸோ என்னோடய வாய்ஸ் எங்கே கேட்குதுன்னு தெரியல. இந்த சைடில் பார்த்தீங்களா இந்த மஞ்சள் உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல, அதோ தெரியுது பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் கைஸ், மஞ்சள் தோட்டம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நான் சொன்னேன்ல போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ், புளிய மரம் தான் 2 பக்கமும். புளியங்காய் சீசன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து கீழே விழுங்க புளியெல்லாம். அந்த டைமில் எல்லாருமே இங்கே சைடில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியை எடுத்து காய வச்சு அதில் இருக்கிற கொட்டையை எடுத்து விற்பாங்க கைஸ். ஸோ புளியை மட்டும், அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் கைஸ். ஸோ நம்ம போவோம். ஸோ கைஸ் நான் உங்களுக்கு காட்டுறல இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் கைஸ். ஸோ அப்போ இந்த ரூட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கைஸ் இந்த ரூட் இருக்குது. 12வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தாங்க கைஸ். ஸோ இதே ரூட்டில் தான் வந்தோம். அப்போ எப்படி நாங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் கைஸ் இந்த இடம் இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. இந்த இயற்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் இந்த சைடு இன்னும் டெவலப் ஆகலையா என்னன்னு தெரியல கைஸ். சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் இருக்கிறதுனால கோலம் தான் கைஸ், எல்லார் வீட்டுக்கும் கோலம் தான் கைஸ் இங்கே. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு மாட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் பெரிய பனைமரம்ன்ற என்ன மரம்டாது? ஆலமரம். மரத்தையே மறந்துட்டேன் கைஸ். ஆன் த ஸ்பாட்டில் பேசிட்டு வீடியோ எடுத்தாலே இதுதான் கைஸ். அந்த டைமிங்க்கு நமக்கு அந்த எதுவுமே வராது. பார்த்தீங்களா கைஸ் ரூட் எல்லாம் எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இன்னும் ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா காலையில் டைமு இல்லை ஈவினிங் டைம் வந்துருக்கணும் கைஸ். ஸோ மதியம் டைமுன்றதுனால வெயில் தான் அடிக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது. இன்னும் சூப்பரான ரூட்டெல்லாம் வரும், நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் கைஸ். போகிற வழி எல்லாம் நாம் அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் சீரியல் லைட்டு பொங்கல் டைமுன்றதுனால இது ஒரு கிராமம் தான் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு அதை சொல்லலையே, இது வந்து கிராமம் தான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமம் தான். அதனால் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ சீரியல் லைட்லாம் போட்டு சும்மா கலகலன்னு அதே மாதிரி தாங்க இப்போ வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பட்டாசு வெடித்து ஜாலியாக, சாரி கைஸ், பட்டாசு வந்து டெத்துக்கு வெடிச்சிருக்காங்க. ஸோ நான் கூட பொங்கலுக்கு நினச்சேன்.
இங்கே பார்த்தீங்களா கைஸ், புளிய மரமே நல்லா ஒரு ஆலமரம் சைஸுக்கு இருக்குது கைஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆலமரமும் இருக்குது. ஸோ புளிய மரம் ஆலமரம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல கைஸ். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்துட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது செண்பகத்தோப்புக்கு. போகிற வழி எல்லாமே பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ ஒரு காட் ரோடு தான், நல்லாயிருக்கு. 2 பக்கமும் வாழைத்தோப்பு, வயல்வெளி, தென்னை மரம், அப்படியே உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மலை சின்ன மலை தான் கைஸ். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்ன மலையாக இருக்கும், கிட்ட போனோம்னா நம்மளால் ஏற முடியாது கைஸ். ஆனால் என்னால் இந்த வீடியோவில் பார்க்க முடியுது கைஸ். உங்களால் வீடியோவில் பார்க்க முடியாது, என்னால் நேரில் பார்க்க முடியுது. அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது கைஸ். லைட்டோ கரண்ட்டு கம்பமோ செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹைட்லேயும் அந்த கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா கைஸ், உங்களுக்கு அந்த மலை இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலே நல்லா இருக்குங்க கைஸ். அந்த வைப்பே நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு கிராமத்து ஃபீல் இருக்கும். சூப்பராக இருக்கும் கைஸ். பார்ப்போம். அப்படியே பேசிட்டே நம்ம அந்த மலைக்கு கிட்டவே வந்துட்டோங்க, சின்ன மலைக்கு கிட்டவே. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செண்பகத்தோப்பு டேமு கிட்டவே வந்துட்டோங்க. ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல செண்பகத்தோப்பை சுற்றி மலை தானே. இப்போ பார்த்தீங்களா இந்த சைடு மலை தான். நல்லா 3 மலை கைஸ் அப்படியே தொடர்ந்து, சின்னது பெருசு அதோட பெருசு. சூப்பராக தெரியுதுல்ல கைஸ். வந்துட்டோம். இந்த சைடு அதே மாதிரி தாங்க, காடு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இடமே. இன்னும் ஈவினிங் டைம், காலையில் டைம்லாம் சூப்பராக இருக்குங்க கைஸ் இந்த லொக்கேஷனே. நாம் போவோம், அப்படியே போவோம். வந்துட்டோம், அந்த டேமுக்கிட்டவே வந்துட்டோம். உங்களுக்கு அங்கே தெரியுதில்ல கைஸ், ஒரு வெள்ளை கலரில் ஒரு செவரு மாதிரி தெரியுதில்ல, அதுதான் டேமே. பார்த்தீங்களா மூங்கில் மரம், எவ்வளோ பெரிய மூங்கில் மரம். பார்த்தீங்களா கைஸ், தலைவன் ஒருத்தன் நேராக தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நேராக வரான். நீ வலையெல்லாம் மாட்டியாடா, நேராக தான் வருவியா? ஐயோ வால் அச்சிச்சு கைஸ் வண்டியிலே. ஏய் போடா, போகிறோம் போடா. காமெடி பண்ணின்னு போகிறாங்க கைஸ் அவன். ஸோ நம்ம டேமு கிட்டவே வந்துட்டேன் கைஸ். பரவாயில்ல கைஸ், இங்கே கரண்ட்டு கம்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, போகிற வழியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நினச்சேன் பூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி உள்ளே போகிறது என்னன்னு தெரியல. பார்ப்போம் உள்ளே போக முடியுதா என்னன்னு. இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், மினிஷா வேற சரிவா எப்படி அந்த சைடு போகிறத? அந்த சைடு போய்ட்டு அந்த சைடு போகலாம். நம்ம இறங்கி போய்க்கலாம், அவனுங்க வண்டியை உள்ளே எடுத்துனாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேமு கிட்டவே வந்துவிட்டோம். ஸோ நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரியல, அங்கே வந்து கேட் வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் வர வழியில் காட்டியிருப்பேன், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது கைஸ். ஸோ அந்த போர்டு வந்து உங்களுக்கு தலைகீழே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு திருப்பி அதில் என்ன தான் போட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஜவ்வாது மலை ஒன்றியம், காணாமலை ஊராட்சி, கீழ் செண்பகத்தோப்பு, மேல் செண்பகத்தோப்பு, பாலாமதி நீர்த்தும்பை. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் போகிற வழி கைஸ். இது இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானே காணோம் கைஸ். இந்த சைடு வந்து ஒரு குரங்கு ஒன்று இருந்தது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். பார்த்தா அது எங்கேயோ ஓடிட்டு இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ், யாருன்னு செண்பகத்தோப்பு வந்தது டேமு கூட பார்க்கல கைஸ், தலைவனை தான் பார்க்குறோம். ஜாலியாக உக்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க கைஸ். இங்கே கீழே அவங்க சாப்பிட்டு ஏதோ போட்டிருக்காங்க போல், பழமாக என்னன்னு தெரியல. ஸோ அதை எடுத்து மேலே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதுங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் கைஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சாத்தனூர் டேம் போகும்போதும் பார்த்திங்கன்னா வண்டி கவரு எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இதுங்கக்கிட்ட ஜாக்கிரதையாகவே நம்ம வச்சுக்கணும் நம்ம வண்டியை. ஸோ நான் உங்களுக்கு அந்த கேட்டு க்ளோஸாக இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல கைஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா கைஸ், நம்ம வந்த நேரம் இங்கே லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லாக் போட்டு வச்சுருக்காங்களாம். அந்த சைடு நம்ம வர்றதுக்கு வேறு ஒரு ரூட் இருக்கான். ஸோ நம்ம போவோம், அந்த சைடு வழியாக போய் நாம் இன்றைக்கி அந்த டேமை பார்த்துட்டு தான் கைஸ் போவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வழி இல்லாதனால வேறு ஒரு வழி ஃப்ரெண்டு சொன்னான், அந்த சைடு போய் பார்க்கலான்டானு. அவன் வந்திருக்கானா இந்த வழியாக. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வழியாக போயிட்டு இருக்கோம்.
இந்த வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கருவேல மரம் தாங்க, முள்ளு மரம் தாங்க இருக்குது மெயினாக. ஸோ இந்த முள்ளு மரம் இருந்தாலே தண்ணி இருக்கிறது கஷ்டம் தாங்க. ஏன்னா இந்த மரங்க அப்படியே உறிஞ்சிக்கும் தண்ணியை எல்லாம். அந்த சைடு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக போகிறோமா இல்லை டேமை தாண்டி போகிறோமா, டேமை கிட்ட போகிறோமான்னு கூட தெரியல. போவோம். பார்த்தீங்களா சரி, வந்தது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு கைஸ். நம்ம டேமை பார்க்கலான்னு வந்தது ஒரு காட் ரோடு ட்ரிப்பு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் கைஸ். பார்த்தீங்களா 2 சைடு அங்கே ஏதோ ஒரு விலங்கு இருக்குது கைஸ். எந்த விலங்கும் இல்லை கைஸ், அது குரங்கு தான். நான் கூட என்னடா இது ஏதோ ஒரு விலங்கு இருக்குதுன்னு பார்த்தேன். தலைவன் தான் தனியாக உக்காந்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே இங்கே போனால் டேஞ்சர் கைஸ். அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான். இது இன்னும் டவுனில் எங்கேயோ போகுது கைஸ். அந்த சைடு என்ன இருக்குது, இந்த சைடு அதே தான் கைஸ் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா கருவேல மரம் தான். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த கேட்டுக்கு முன்னாடியே வண்டியை விட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கணும் கைஸ். ஸோ வாங்க அதையாச்சும் நாம் பண்ணுவோம். டேம் போகிற வழி எதுனா. ஸோ கைஸ் நான் அந்த சைடு போயிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ தான் அவங்க சொன்னாங்க அந்த சைடு இல்லைப்பா, இந்த சைடு போய் பாருப்பா, இந்த ரூட் வந்து கரெக்டாக டேமுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அவங்கள நம்பி தான் போயிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளேயே இந்த கரண்ட்டு கம்பெல்லாம் வருது கைஸ். ஒரே சேரு சகதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஜாக்கிரதையாக ஓட்டணும். பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஒரு வழியாக சுற்றிக்கின்னு நம்ம அந்த டேமுக்கிட்டே வந்துட்டோம் கைஸ். ஸோ அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா டேமு, அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்களா கைஸ் நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு. ஸோ நான் உங்களுக்கு காட்டினல அந்த கேட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை எடுத்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கு இந்த பக்கம் வந்துவிட்டோம். அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அவங்கள மிஸ் பண்ணல, அவங்க தான் நம்மளை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறோம், அவங்க வந்து கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இருக்கான். நாங்கள் ஒரு சைடாக வந்தோம்ல, அந்த சைடு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரதுக்கோசம். ஸோ ஏன்னா கேட்டுக்கு வெளியே அங்கேயே வண்டி விட்டுட்டு வந்தால் அந்தளவுக்கு சேஃபாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் தாங்க. ஸோ பார்த்தீங்களா நம்ம வண்டி இங்கே வந்துருச்சு. அப்படியே நம்ம விக்கி ப்ரோவை கூட்டிகிட்டு நம்ம டேமு கிட்டே போவோம். இப்போது நம்ம வந்து அந்த கேட்டை உங்களுக்கு நான் காட்டினல, அந்த கேட்லேருந்து நம்ம விக்கி ப்ரோவை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். அவங்க தான் நினைக்கிறேன். 2 வண்டி மீட் பண்ண போகுது, 2மே பரிசு. பார்த்தீங்களா கைஸ், அங்கே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டினேன் ஃப்ரெண்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை இந்த சைடே எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ நாம் இந்த 2 வண்டியும் சேர்ந்து அந்த டேமுக்கு போவோம். வாடா மறுபடியும் ஸோ ஸ்ட்ரைட்டாக முன்னல் வேகத்தில் போகிறாங்க. ஆமாம் முன்னல் போகிறோம். அது நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட் அதே மாதிரி தான் போகிறோம். வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி வாங்க அப்படியே போவோம். அவ்வளோதான். சரி வாங்க, உங்களுக்கு நான் டைரெக்டாக அந்த டேமுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் அந்த டேமை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இந்த சைடு எதுவும் வண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம தான் அறிவாளியாச்சே, வண்டியை எடுத்துகிட்டு நம்ம அந்த சைடே வந்தாச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா டேமில் தண்ணி இருக்குது கைஸ். ஸோ நமக்கு இது வரைக்குமே தண்ணி இருக்குது தெரியுது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், நம்ம டேமுக்கிட்டே வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட டேமுக்கு மேலே வண்டியும் ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்களா பரிசல். ஸோ நம்ம இந்த பரிசலில் போயிருக்கோம் கைஸ். ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கைஸ் யாரோ 2 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடு கீழே இறங்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு இறங்கிட்டும் காட்டுறேன். அதை நல்ல வியூ கைஸ், சுற்றி மலைங்க தான் கைஸ், சரியான வியூ. அப்படியே டேம் ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்களா மலை தாங்க, சுற்றி மலைங்க தான். அப்படியே இந்த சைடு தண்ணி ரொம்பி அந்த டேம் வழியாக இந்த சுற்று வட்டாரம் ஊருங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த செண்பகத்தோப்பு டேம் வழியாக தண்ணி போகும் கைஸ். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் தண்ணி இருக்குது கைஸ், ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் அது கிட்டே போயிட்டு டேமை திறந்தால் எப்படி போகும் தண்ணி, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சைடு பார்த்திங்கன்னா பரிசல் எல்லாம் இருக்குது, அதையும் நான் வண்டியில் வரும்போது காட்டியிருப்பேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே டேமு கிட்டே போயிடுவோம். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த டேமு கிட்டவே. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
இது யூஸ் பண்ணி தான் அந்த டேமை இறக்கிறது ஏற்றுறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க கீழே தண்ணி எப்படி இருக்குன்னு. ஆனால் பச்சை கலரில் தான் கைஸ் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். அந்த சைடு யாரோ வராங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த இடம் தான் பார்த்தீங்களா, கீழே தண்ணி போகிறதுக்கான இடம். ஸோ நான் உங்களுக்கு காட்டினல அந்த ஒரு இது மாதிரி கம்பி மாதிரி, அந்த கம்பி வந்து சுற்றி இந்த கேட்டு வந்து திறந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி போகும் கைஸ். ஸோ சுற்று வட்டாரம் கிராமம் எல்லாத்துக்குமே இங்கேருந்து போகும் கைஸ். இப்போ திறந்து விடாததுனால உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. திறந்து விடுற அளவுக்கு அங்கே தண்ணி இல்லை. பார்த்தீங்களா நம்ம கூட வந்த விக்கி ப்ரோ அவரும் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானும் கிட்டத்தட்ட அந்த விளாக் பாதி வரைக்கும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த டேமுக்கு சென்டராகவே வந்துட்டோங்க. பார்த்தீங்களா டேமோட ஃபுல் வியூ அங்கே பார்த்தீங்களா, மாடி எல்லாம் ஓடுது. அதேமாரி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ இந்த மலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்கள்லாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு சம்பவம் ஆச்சு இந்த சைடு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 2 நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் தான் முடிஞ்சு. நம்ம அப்படியே மேலே ஏறுவோம். அது மேலே ஏறி அதுக்கு அந்தாண்ட பக்கம் போக முடியுதா பார்ப்போம்.